ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜாலியாக எங்கே காரில் கிளம்பிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இப்போ போகிறது திரிகூடமலைக்கு. உலக புகழ்பெற்ற திரிகூடமலை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்த்துட்டே போகலாம். அம்மா ஊர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில். நான் அம்மா ஊருக்கு வந்திருக்கேன். சங்கரன் கோயிலிருந்து நம்ம திரிகூடமலைக்கு காரில் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு ஊர் அது. கைலையனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருமலை என நிற்கும் மலை அம்மே, ஈரமுடன் மாணிக்கம் விளையும் மலை அம்மே, வானின் ரவிமுலைகள் தெரருநிலை மலை அம்மே. கண்டுபிடிச்சிட்டிங்களா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர், கமலசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர். தென்காசி மாவட்டத்தில் இந்த திரிகூடமலை இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூப்பரான ரம்மியமான பசுமை கொஞ்சம் பொதிகை மலைச்சாரலில் திரிகூடமலை அமைந்திருக்கிறது. இறைவனாகிய சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கைலை மலையில் திருமணம் நடக்குது. இறைவனாகிய சிவபெருமான் நிறைய திருவிளையாடல் நடத்தியிருக்காரு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் நடத்திய ஊர் இது. கைலாய மலையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் சித்தர்களும் மகாமுனிவர்களும் தேவர்களும் இறங்கியிருக்கப்போ அந்த இடம் தாழ்ந்து போயிடுது. அதாவது பாரம் தாங்க முடியாமல் தாழ்ந்து போயிடுது. தெற்கு பகுதியான நம்மளுடைய பொதிகை மலை மேடாயிருது. அந்த மேடும் பள்ளத்தையும் சமப்படுத்துவதற்காக பொதிகை மலைக்கு அகஸ்திய மாமுனிவரை அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். ஐயா சிவபெருமானுடைய சொல்லை மறக்க முடியாமல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு அகஸ்திய மாமுனிவர். இருப்பினும் நம்மளுடைய சிவபெருமானுடைய திருமண குலத்தை காண வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இந்த இடத்துல இருந்து நீ தவம் வலிமை கொண்டு மேற்கொள்ளும்போது நான் கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து உனக்கு காட்சி கொடுப்பேன், என்னோட கல்யாண கோலம் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். மலையில் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்வதற்காக லிங்க வடிவமாக அகஸ்திய மாமுனிவரை உருவாக்கிய கோயில் இங்கே அமைந்திருக்கிறது. அது மாதிரி ஒரு வரலாறு சூப்பரான திரிகூடமலை. இதுதான் நம்மளுடைய திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய குற்றால குறவஞ்சி எனும் சிற்றிலக்கியங்களில் இடம்பெற்ற மிக பெருமையான பழமையான குற்றாலம்தான் நம்மளுடைய திரிகூடமலை. குற்றாலம் எனும் சொல்லக்கூடிய மெயினருவி. இது சீசன் பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் ஆரம்பித்து ஜனவரி வரைக்குமே தண்ணி விழுந்துட்டுருக்கோம். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மழைப்பொழிவிற்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைய அந்த மாதிரி விழுந்துட்டுருக்கோம். இதில் குளிக்கும்போது நல்ல ஒரு மன அமைதி தரக்கூடியது, மனநோயை கூட தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகள் நிறைந்த ஒரு தண்ணீர் இதில் விழுந்துட்டுருக்கு. இதில் நம்ம குளிக்கணும்னா 2 நாளாவது நம்ம தங்கிட்டு நம்ம குளிக்கும்போது நமக்கு உடல் அசதி, சோர்வு, குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான அருவி இது. அதே மாதிரி பழைய குற்றாலம் இப்போ வந்திருக்கோம். பழைய குற்றாலமுமே உங்களுக்கு நல்ல காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதுவுமே ஒரு நல்ல மூலிகைகள் நிறைந்த ஒரு தண்ணீர், ரம்மியமான சூழ்நிலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருவி. இதுவும் நமக்கு நல்ல ஒரு ஆனந்த குளியல் போடக்கூடிய வகையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இது சீசன் தொடங்க ஆரம்பிச்சிடும். பழைய குற்றாலம் மெயின் அருவியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம். இதுவுமே ரொம்ப குளிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாடுன்னு சொல்ல போனால் உங்களுக்கு இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்நாக்ஸ், டீ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். குற்றாலம்னு சொன்னாலே இந்த செண்பகப்பூ தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்படி ஒரு நறுமணம் குற்றால மலையில் பூக்கக்கூடிய செண்பகப்பூ. இந்த இடத்துல நம்ம ஈவினிங் டைமில் குளிச்சுட்டு நம்ம தலையில் இந்த பூ வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம குற்றாலம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குற்றாலம் காலையில் மெயின் ஃபால்ஸில் ஒரு 7:30 மணிக்கெலாம் போயிட்டோம். காலையில் வீட்டில் இருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். 7:30 மணிக்கு குளிச்சாச்சு. குற்றாலம் குளிச்சுட்டு அப்புறம் பழைய குற்றாலம் குளிச்சுட்டு
இப்போ நாங்கள் வந்து குற்றாலம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் குற்றாலநாதர் கோயில். இங்கே தான் வந்து அகஸ்திய மாமுனிவர் தன்னுடைய தவ வலிமையினால் இந்த குற்றாலநாதரோட அவரே வந்து, அதாவது பெருமாளாக இருந்திருக்காரு. நன்னகர பெருமாளாக இருந்தவரை சிவபெருமானை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தவ வலிமையை மேற்கொண்டு இந்த குற்றாலநாதரை உருவாக்கிய ஒரு கதை சொல்லப்படுகிறது. குற்றாலம் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இப்போ நம்ம போகிறது ஐந்தருவி. ஐந்தருவியும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியாரி பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான சூப்பரான ஒரு மலைகள் நிறைந்த பகுதி. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பழத்தோட்டங்கள் நிறைந்த இடத்துலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து ஐந்தருவியில் விழுந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய அருவினா அது ஐந்தருவி தான். தோட்டத்தில் இருந்து இந்த அருவி விழுந்துட்டுருக்கு. இது 5 பிரிவுகளாக விழுந்துட்டுருக்கும். 2 பிரிவு பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவும் 3 பிரிவு ஆண்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்த அருவிகளில் குளிக்கும்போது உண்மையிலேயே நமக்கு வந்து மன அமைதியை கொடுக்கும். இதில் இந்த மாதிரி மெயின் அருவி, குற்றாலம், பழைய குற்றாலம், புளியருவி, இந்த மாதிரி நீங்கள் அருவியில் குளிக்கணும்னா ஒரு 3 நாளாவது நீங்கள் வந்து தங்கியிருந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் அசதி, சோர்வு, அதோட குளிர்ச்சி உண்டு பண்ணக்கூடியது. அதையும் பார்த்திங்கன்னா நல்ல மன அமைதியும் கொடுக்கும். அந்த மாதிரி இது சூப்பரான ஒரு அருவிகள். இது குடும்பத்தோடு தங்கி நம்ம குளிக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பான ஊர். சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சைவ பிரியர்களாக இருந்தால் நல்ல ஒரு கிராமத்து சுவையில் சாப்பிடக்கூடிய வகையில் நமக்கு வந்து சாப்பாடெலாம் வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்துலேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து சைவ விரும்பிகளாக இருந்தால் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். விலையும் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். குற்றாலம் நல்ல அசைவ விரும்பிகளுக்கும் நிறைய வந்து கடைகள் இருக்குது. நல்ல ஒரு குடும்பத்தோடு தங்கி இருந்து குறைந்த செலவில் அனுபவிக்கக்கூடிய ஒரு ரம்மியமான ஒரு சுற்றுலாத்தலம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள்.